உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனைக்கு காரணம் சனியன் தான் நம்புனீங்கன்னா அந்த சனியனுக்கு எதுக்கு அர்ச்சனை பண்றீங்க? அப்ப சனியனை படைச்சது யாரு? சிவனா இல்ல சனி இந்த சிவனை படைச்சானா? இந்த சிவன் நம்ம வசம் இருக்கும் போது இந்த சனியனுக்கு நீங்க ஏன் பயப்படணும்? இனி எல்லா தோஷங்களும் திவ்யமாகும். நீங்க ஏமா பயப்படணும்? பயப்படவே தேவையில்லையே. உங்களுக்கு யாராவது ஏதாவது தப்பு செஞ்சா அவனை அந்த சனி அப்படி பண்ணிடுச்சுன்றீங்க. நம்மளோட சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சொந்த பையனாக இருப்பான், சொந்த பொண்ணாக இருப்பான். ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் கூட கிடையாது, உங்களுக்கு பிடிக்காத விஷயம் தான் செஞ்சுருப்பாங்க. படிக்க சொல்லியிருப்பீங்க, டிவி பார்த்துருப்பாங்க. அது ரொம்ப சாதாரணமாக இன்னும் அந்த மாதிரி பேசுகிற ஒரு லோ ஸ்டாண்டர்ட் பீப்புள் இருக்க தான் செய்கிறாங்க. சொந்த பசங்களை டக்குன்னு சனினே உனக்கு அறிவு இல்லையா, ஏன் இந்த மாதிரி பண்ண, கொஞ்சம் கூட புத்தி இல்லையான்னு ஏதாவது உங்களுக்கு பிடிக்காதது செஞ்சால், இல்லை உங்களுக்கு பாதிக்க வேண்டிய விஷயத்தை யாராவது இல்லை பாதித்த விஷயத்தை யாராவது செஞ்சால் நீங்கள் உரிமையாக சனினேன்னு திட்டுறீங்க. அப்போது உங்களுக்கு அந்த சனியன் தான் பிரச்சனை பண்ணுதுன்னா நீங்கள் அந்த சனியனை அவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடணும். அது ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒன்று கடவுள் இருக்குன்னு நம்பணும், இல்லை கடவுள் இல்லைன்னு விட்டுடணும். அப்போ கடவுள் இருக்குன்னு நம்பினா கடவுளோட தன்மையை நம்ம புரிஞ்சுப்போம். இது இப்போ நான் அதை ஸ்பெக்ஸ்ன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஸ்பெக்ஸு தான். அப்போ நான் சொல்கிற வார்த்தை ஸ்பெக்ஸ் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெக்ஸ்ன்னு நான் மீன் பண்ணுறது என்னென்னு தெரியணும். இப்போ நான் இல்லைன்னா ஒரு டிவினா எல்லாருக்கும் ஓகே, டிவினா அதில் படம் பார்க்குற விஷயம் அதுதான் டிவி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியணும். அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி பயம் வரும். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளோட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது, அதுக்கு ஏதாவது நம்ம தாஜா பண்ணி வச்சோன்னா அது உங்களுக்கு நல்லது பண்ணுன்ற ஒரு நினைப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உருவத்தோடு இருக்க ஒரு மனிதர்கள் கிடையாது, அதால் அவங்களுக்கு உணர்வுகள் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கியா, அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பயமே உங்களை சாகடிச்சிடும். உயிரோடு நீங்கள் ஒரு நடப்பணமாக தான் இருப்பீங்க. ஏன்னா நடக்க போகிறது நல்லதில்லை நீங்கள் நம்பின உடனே இப்போ இருக்க நல்ல நேரத்தையும் அனுப்பிக்க மாட்டீங்க, நடக்கிற நல்லதையும் நீங்கள் அனுப்பிக்க மாட்டீங்க. என் பையனுக்கு 2021 ஒரு சனி தசை வருதுன்னா 2015 அப்செட் ஆகிட்டு இருப்பீங்க. நீங்கள் அதை வேற ஜெனினா நம்புவீங்க. நீங்கள் ஒரு சிங்கத்தை கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, சனி தசை வரப்போகுது, பாத சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, இல்லைனா சனி உச்சத்தில் இருக்குது, நீச்சத்தில் இருக்குது. இந்த நான்சென்ஸ்லாம் ரொம்ப பெட்டராக நானே பேசுவேன். பட் யதார்த்தமான ஒரு நிலைக்கு வருவோம். நீங்கள் பயப்படுறதுக்கான காரணம் என்ன? சனின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த சனி கிரகம் உங்களுக்கு ஏதோ ஒரு தீமையை செய்ய போகுது. அந்த தீமையை அதை செய்ய வைக்காமல் தடுக்க முயற்சி பண்ணி ஏதோ பூஜையோ அர்ச்சனையோ பண்ணுறீங்க. இதான ஒரு விஷயம். அப்போது சனி தசைன்றது சூரியன் மாதிரி ஒரு கணக்காக வச்சுப்போம். இப்போ சூரியன்ல இந்து சூரியன், முஸ்லீம் சூரியன், கிறிஸ்டின் சூரியன் இருக்கா? கிடையாது. அப்போ இந்த சனி தசை ஃபாலோ பண்ணுறவங்களாம் யார்? அது மேலே நம்பிக்கை வச்சவங்க தான். இந்த நம்பிக்கை தான் நீங்கள் நாசமாக போகிறதுக்கு காரணமே. நிறைய பேர் அதை தப்பாக வர சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல வாழ்க்கைக்கு முக்கிய நம்பிக்கை, அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கைக்கு முக்கிய ஞானம். ஞானம் இல்லாத இடத்துல தான் இந்த நாசமாக போன நம்பிக்கை உங்களுக்கு சொதப்பிடும், குழப்பிடும். இப்போ 2 பேர் வேலையே செய்யாதவன் சனி தசையை நினச்சி வருத்தப்பட மாட்டான். நீங்கள் ஏதோ ஒன்று செய்கிறீங்க, நீங்கள் செய்யும் போது அந்த செயலுக்கான வெளிப்பாடில் தடங்களோ இல்லைனா கெடுதலோ வந்துடும் நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஆல்ரெடி பெட்டர் தானே, நீங்கள் ஆல்ரெடி பெஸ்ட்டு தானே. ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலை கெடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இல்லை தப்பு இருக்கா? இல்லையே, இது ஒரு நியாயமான விஷயம் தானே. அப்போது நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அது செய்ய முற்படும் போது இந்த சனி தசையால் எனக்கு தடங்கள் வந்துடும் நம்புறீங்க. இப்போ சனியை யாருங்க? சனியை இருக்குன்னு உங்களுக்கு ஒருத்தன் சொன்னா பாருங்க, அது ஒரு சனியை உங்களுக்கு நீங்களே கெட்டு போகணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. உண்மையில நீங்கள் தான் உங்களுக்கு ஓன் சனி, எல்லாமே நீங்கள் தான். சர்வம் சிவமயம்னா அந்த சனியும் சிவமயம் தான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன சொல்ல வரோன்றது தெளிவாக கவனிக்கணும். உங்களுடைய பயம் நியாயமான்னு கேட்டால் நியாயம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, பயம் இருக்கே, இது மனித தன்மை. நடக்கக்கூடாதது நடந்துருமோ, இல்லை நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடுமோன்ற ஒரு பயம் வரும். ஆனால் இது நியாயமான பயம் கிடையாது. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, எர்த்குவேக் வருன்றான், அங்கே பயப்படுறீங்க ஏதாவது பசங்களுக்கு ஆயிடுமான்னு, இது நியாயமான பயம். இல்லை ஒரு சைக்ளோன் வரப்போகுதுன்றான், வருதோ வரலையோ வரப்போகுதுன்ட்டான், ஆனால் வந்தால் நம்ம பாதிப்பு வந்துடுமோ நீங்கள் ஒழிச்சிக்கிறீங்க, இது ஒரு நியாயமான பயம். சனி உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. ஆனால் இப்படி பாருங்கள், ரொம்ப யதார்த்தமாக புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போகும்போது கார் எடுக்கிறாரு, பார்த்தா டயர் பஞ்சர். ரொம்ப அப்செட் ஆகிறாரு. ஏன்? வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணாரு, ஆனால் போகணும்னு கிளம்பும் போது டயர் பஞ்சர். இப்போ இந்த டயர் பஞ்சர் ஆனதால் அவருக்கு என்ன ஆச்சு? அவர் செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் தள்ளி போச்சு. ஏன்னா வேலை செய்கிற நோக்கம் அவர்கிட்ட இருக்கே. இப்போ போய் பஞ்சர்லாம் போட்டு வேலைக்கு போகிறார், ஒரு 1 hour டிலே. இப்போ அடுத்த நாளும் போகிறாரு, டயர் பஞ்சராக இருக்குது. அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக பண்ணுது. எப்படா டெய்லியும் பஞ்சர் போடுறோம், டயர் போகுது. 3வது நாள் சந்தேகப்பட்டு என்னதான் ஆகுதுன்னு பார்க்குறாரு, ஒருத்தன் டயரை கிழிக்கிறான். அப்போ டயரை யாரோ கிழிக்கிறான்னு உடனே இவருக்கு எவ்வளோ கோவம் வரும். ஏன்னா அவன் டயர் கிழிச்சதால இவருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு. தன்னுடைய வேலை கெடுது. வேலை செய்யணும்னு ஆசைப்படுறான், ஒருத்தன் வெற்றியை சாதிக்கணும்னு நினைக்கிறான்.
வாழ்க்கையில் உறுப்புன்னு நினைக்கிறான். ஒரு செயல் செய்யும் போது அதுக்கு தடங்களாவோ இல்லை அதை கெடுக்கிற விதத்தில் ஒரு சம்பவமோ நடக்கும் போது அதுக்கு காரணமாக இருக்கவங்க மேலே என்ன வரும்? ஒரு கோவம். இப்போ பாருங்க, அடுத்த நாள் அவன் டயரை கிழிக்க வரான். நீங்கள் காருக்குள்ளே இருந்து அவனை கேட்ச் பண்ண ஒரு பிளான் போடுறீங்க. இப்போ உங்கள் டயரை கிழிச்சு உங்கள் கையில் கிடச்சா என்ன பண்ணுவீங்க? கிழிப்பீங்க. நம்ம சொல்கிற மாதிரி தான். என்ன பண்ணுவீங்க? கிழிப்பீங்க. அப்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனைக்கு காரணம் சனியன் தான் நம்பினீங்கன்னா அந்த சனியனுக்கு எதுக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க? இப்போ இதில் அர்ச்சனை மட்டும் கிடையாது. நேராக போய் உங்கள் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டு வந்துடுறீங்க. வடக்கண்ணா ஒரு டயர் கிழிச்சது போதாது, மீதி 3 டயரையும் வந்து கிளி. என் பேர் இதான் ரிஷப ராசி, மூல நட்சத்திரம், மிதுன ராசி, எல்லா டீட்டெயிலையும் கொடுத்து வா. ஒரு டயர் கிழிச்சது போதாது, வந்து மீதி 3 டயரையும் கிழிச்சிட்டு போ. என் டயரை மட்டும் கிழிச்சா பார்த்தாது, என் பையனோட அட்ரஸும் கொடுக்குறேன், அவனையும் வந்து கிழிச்சிட்டு போ. இது வேணா பண்ணுவானே? இதை தானே நீங்கள் பண்ணுறீங்க. ஏன் இதை கூட உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு நமக்கு மரமண்டையாக போயிட்டு, எவனோ ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா சனியனேன்னு திட்டுறீங்க. இப்போ பிரச்சனைக்கே காரணம் சனியன்னா திரும்பி திட்ட வேண்டியதானே, சனியனே அறிவு இருக்கா அப்படின்னு. இது ஒரு யூஸ்லெஸ் திங் மட்டும் கிடையாது, இது ஒரு ஃபூலிஷ் திங். இதை விளையாட்டா சொல்ல குருஜி, அப்போ சனியன் இருக்கா இல்லையா? சத்தியமா இல்லை. அப்படி இருக்குன்னே வச்சுப்போமே. அப்ப சனியனை படைச்சது யாரு? சிவனா இல்லை சனியை இந்த சிவனை படைச்சானா? இங்கதான் நீங்க பாயிண்ட் டச் பண்ணும். இதை வச்சிருவோம். இப்ப நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நல்ல ஒரு தெளிவான ஒரு மனிதன், நல்ல ஒரு ஞானம் பெற்ற மனிதன், இப்ப நான் சொல்றது ரொம்ப இயல்பா புரிஞ்சுப்பான், சுலபமா புரிஞ்சுப்பான். இது புரியறதால என்ன ஆகும்? அவன் கிட்ட இருக்க அந்த மன சஞ்சலம் இருக்கு பாருங்க, கெட்டது நடந்துருமோ நடக்காம போயிடுமோ அப்படின்னு. சனினை விட்டுருங்க, மற்ற எந்த சனினா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்த பத்தின பயம் விலகிடும். ஒரு ஏரியாவில் ஒருத்தர் வீடு வச்சிருக்காரு. அந்த வீட்டில் டெய்லியும் வந்து ஒரு ரவுடி பிரச்சனை பண்றான். அந்த ரவுடி பிரச்சனை பண்றான், இவர் ரிக்வெஸ்ட் பண்றாரு பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு. அவன் டெய்லியும் பண்ணிட்டே இருக்கான். அதே ஏரியாவில் இன்னொரு பக்கத்து வீட்டில் இன்னொருத்தவங்க வராங்க, இதே ரவுடியும் அவங்களையும் போய் பிரச்சனை பண்றான். ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? நீ யார என்ன வந்து பிரச்சனை பண்றதுக்கு? அடுத்த வாட்டி வந்தனா உன்னை ஒழிச்சிருவான் பாத்துக்கோ அப்படின்னு. Do you understand? You have no rights to come and trouble me. I will finish you. I will totally finish you அப்படின்னு உரிமையா சொல்றாரு அவர். இருந்தாலும் இந்த அம்மாக்கு இன்னும் ஒரு மாதிரி, என்னடா இந்த இவ்வளோ பெரிய ரவுடியை பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளோ உரிமையா திட்டுறாங்க, என்ன நடக்க போகுது? அவன் சொல்ல, நாளைக்கு நான் வரேன், உன்னால முடிஞ்சது நீ பண்ணிட்டு போறான் அந்த ரவுடி. திரும்பி நாளைக்கு அந்த ரவுடி வரான். இந்த அம்மா பயப்படுறாங்க, இவன் டெய்லி வந்து பிரச்சனை கொடுப்பானே, நேற்று வரை இவங்க கத்திட்டாங்களே, இப்போ என்ன பண்ண போறாங்க? அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? அவன் வந்த உடனே சொல்லியே வந்தல்ல, இப்போ நீ பாருன்னு சொல்லிட்டு போய் அவரோட டோர் ஓப்பன் பண்ணுறாரு. டோர் ஓப்பன் பண்ணால் அந்த சிட்டியோடைய போலீஸ் கமிஷனர் அந்த வீட்டுக்குள்ளேருந்து வரார். யாருன்னு பார்த்தா அந்த சிட்டி போலீஸ் கமிஷனர், அந்த புதுசாக வந்திருக்காங்களே ஒரு வீட்டுக்கு அந்த அம்மாவுடைய அண்ணன். அதை அந்த ரவுடி பார்க்குறான். இப்போ அந்த ரவுடி கமிஷனரை பார்த்த உடனே அவனுக்கு வேற பயம் வருது, நமக்கு என்கவுண்டரில் போட்டுருவாங்களோ, இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு. இப்போ உரிமையாக என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா, என்னடா ஏதோ பிரச்சனைன்னு வந்தியன்றாங்க. அந்த ரவுடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா வந்தேன், அவ்வளோதான், இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, உங்களுக்கு வேறு எத்தனை ஹெல்ப் வேணா கேளுங்க, நான் செய்கிறேன். இப்போ இது எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ரவுடி தான் இந்த சனீஸ்வரன், இந்த கமிஷனர் தான் உங்களுடைய சிவன். இந்த சிவன் நம்ம வசம் இருக்கும் போது இந்த சனியனுக்கு நீங்க ஏன் பயப்படணும்? பயப்படவே தேவையில்லை. சிவ சன்னதி சேர்ந்தோர்களின் சந்ததி சுகமா இருக்கும் என்பது நியதி. இதை உணர்ந்து, அவர் சன்னதி எங்க இருக்கு? வெளியே இருக்கா? வேற ஊர்ல இருக்கா? கிடையவே கிடையாது. காடு மலை ஆறு அருவி என்று தேடி செல்ல தேவையில்லை, தூரம் 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 என்றே நாடி செல்ல தேவையில்லை. உன் உயிர் நாடியாய் உன்னுள் இருப்பவன் சிவன். அவ்வளவுதான். அதை உணர்ந்து திவ்யமா இருங்க. இனி எல்லா தோஷங்களும் திவ்யமாகும், கண்டங்களும் தண்டமாகும், நோக்கங்கள் நிறைவேறும், யோகங்கள் விருத்தியாகும். பிரம்மாஷ்மி.